ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ டே 4க்கான லேர்னிங் வீடியோ இது. ஓகே. ஸோ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எப்படி அனலைஸ் பண்ணுறங்கிறது பார்க்கலாம். நிறைய விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காண்டி கோல்டில் பண்ணலாம். ஓகே. மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது ஒரு 1 ஹவரில் வச்சுக்கோ. ஓகே. இது வந்து லேர்னிங் பர்பஸ். விஷயம் வந்து என்ன நடக்குது மார்க்கெட்டில், அவங்கெல்லாம் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பைனரிக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் ஆகும். விஷயம் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மார்க்கெட் நடக்குது, இது எதுக்கு நமக்கு வந்து ஒன் மினிட் ட்ரேடில் ஒரு 1 மினிட் கேண்டிலில் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் பைனரி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறம் எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுங்கிறது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல் மாதிரி. ஓகேவா? அது எவ்வளோ வந்து தண்ணி எடுத்து குடித்தாலும் தாகம் தீராது, காலி ஆகாது. ஓகேவா? அந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்ட்டு இந்த உலகத்தில் எவனுமே கிடையாது. கொம்பன் ஆனாகப்பட்ட வாரன் பஃபட்டுக்கே அவருக்குமே லாஸ் நடக்கும். எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, வேர்ல்டில் எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும் சரி, லாஸ்னால் லாஸ் தான். ஓகேவா? அதனால் மார்க்கெட்டில் பல ஆயிரம் வருஷம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டே 1 ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ போய் பாருங்கள். கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது 1 மினிட் ட்ரேடுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கும், விஷயங்கள்லாம் எப்படி வந்து மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எந்த மாதிரி ட்ராப் ஆவாங்க, எந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எமோஷ்னல் ஆவாங்க. ஓகே. எமோஷ்னல் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா எமோஷ்னல் இல்லாத மனுஷன்லாம் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனாகப்பட்ட கடவுளே கிடையாது. ஓகே. எமோஷ்னல்ன்றது மனுஷனுக்கு அது வந்து இயல்பு. அதை வந்து நம்ம எவன் ஒருத்தன் வந்து கட்டுக்கோப்பில் வச்சுருக்கானோ, கண்ட்ரோலில் வச்சுருக்கானோ, அவன் வந்து ஒரு ஒரு 75% இல்லை 70% வந்து ஜெயிச்சு மேலே போகிறான். ஓகே. ஸோ மார்க்கெட்டில் என்ன விஷயம்லாம் வந்து நடக்குது, நிறைய பேர், நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய விஐபியில் போய் ஜாயின் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் பார்க்க தேட கற்றுக்க ஷேர் மார்க்கெட்டை விட்டு நீங்கள் வெளியே போவீங்களே தவிர ஷேர் மார்க்கெட்டில் நிரந்தரமாக வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபாலோ பண்ணவும் முடியாது, நிரந்தரமாக இருக்கவும் முடியாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நாய் வாய் வைக்கிற மாதிரி என்ன எல்லா இடத்துலையும் போய் வச்சோம்னா நம்ம நிரந்தரமாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியாது. ஒரே ஒரு ஐடியா, ஒரே ஒரு பேட்டர்ன், ஒரே ஒரு ஆள், அதை நீ சூஸ் பண்ணி ஓசியில் போய் தேடாமல், ஓகேவா? ஓசின்னா எவனா ஒருத்தன் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருவானா? ஃப்ரீ கோர்ஸ்னு சொல்கிறான், அதில் போய் கற்றுக்கலாம். நீ வந்து இப்படியே மாறி போக செருப்படி வாங்கிட்டு தான் மார்க்கெட்டை விட்டு வெளியே வருவேன். பல லட்சம் ரூபாய் வந்து மார்க்கெட்டில் இழக்கிறதுக்கு உனக்கு வந்து இருக்கும். பலாயிரம் லட்ச ரூபாய் வந்து இழக்கிறதுக்கு அந்த இது இருக்கும், மனசு இருக்கும். ஆனால் ஒருத்தன்ட்ட போய் ப்ராப்பராக அவன்கிட்ட கற்றுக்கிட்டு அவன்கிட்ட காசு கொடுத்து கற்றுக்கலான்ட்டு மூளை போகுமானா போகாது. ஏன்னா அவன் காசு கேட்குறானே. ஃப்ரீயாக எவன் சொல்லி தருவான்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரீன்றது யார்? ஃப்ரீ எதுக்காக நீ கொடுக்கணும்? அவன் பல வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி உங்கள்கிட்ட ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு அவன் வந்து அதெல்லாம் வந்து உட்காந்து கற்றுக்கிட்டு டைமை விட்டுட்டு சம்பாதிக்கிறத வச்சு விட்டு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தரான்னு நினைக்கிறீங்க? நெவர். ஒருத்தன் ஃப்ரீன்னு ஒருத்தன் சொல்கிறான்னாலுமே அவன் காதில் பெருசாக அடிக்க போகிறான்னு அர்த்தம். நல்ல விளக்கெண்ணெய் தடவி உள்ளே புட்டு ஆட்டிடுவான். ஓகேவா? ஸோ அதனால் ஓசியை நம்பி ஓசியை தேடி எந்த ஒரு விஷயத்துக்கும் இது இல்லை. ஒருத்தன் ஃப்ரீயாக அங்கே ஒரு இடத்துல கொடுக்குறான்றதுக்காண்டி போனாலே அங்கே பிரச்சனை தான். அவங்க ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு 10 பேரை கூப்பிடுவ. ஒரு நாள் அவனை வச்சு உன்னையும் வச்சு அவன் அந்த 10 பேர்த்த காதில் அடித்து அமுச்சு விடுவான். அவன் ஒரு ஆளுக்கு இலவசத்தை கொடுத்துட்டு மிச்சம் 10 பேர் உன்னை நம்பி வரும். நீ உன் வாய் என்ன பண்ணும்? ஒரு 10-20 பேர்கிட்ட போய் சொல்லுவேன், அங்கே அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, பாதி தான் தராங்க, ஃப்ரீயாக கொடுத்தாங்க இன்றைக்கி. அவன் என்ன பண்ணுவான்? அதை நம்பி போய் எடுப்பான். இன்னைக்கு என்கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துருப்பான், இவன்ட்டு அதை வச்சு காசை போட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பான்.
நம்ம தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்த வேர்ல்டில் மக்களை ஏமாத்துறது ஒரு மேட்டரே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ டிவி, எவ்வளவோ சேனல்ஸில், எவ்வளோ சோஷியல் மீடியாஸில் என்ன இப்போ யார்கிட்டையும் போய் பணத்தை போடாதீங்க, யார்கிட்டையும் வந்து கொடுக்காதீங்க, எவ்வளோ விஷயம் பார்க்குறான், கேட்குறான், எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் போய் பணம் கொடுத்து ஏமாறலையா அந்த நிறைய விஷயம். இந்த ரூபா போட்டால் 5 ரூபா வரும். இந்த நீங்கள் இன்றைக்கி 10,000 போட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு பல கோடி ரூபாய் வந்து கொடுப்போம். ஏன் வந்து போகிறாங்கல்ல. எவ்வளோ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் தான் போய் போகிறாங்களே, போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு. அந்த போட்டு பார்ப்போன்றது அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் 10,000, அவனுக்கு பல கோடி. உன்னைய மாதிரி ஒரு ஒரு 1,00,000 பேர் போய் அந்த 10,000 கட்டினான்னா உன் ஒரு ஆளுக்கு அது 10,000 சிம்பிளாக தோ அப்படின்ட்டு போயிடுவேன். போடா நீ ஏமாத்திட்டியா போடா அப்படின்ட்டு. அது மாதிரி 1,00,000 பேர் கணக்கு, அது அவனுக்கு பெரிய விஷயம், உனக்கு 10,000 சின்ன விஷயம். அதனால் ஆசைங்கிறது ரொம்ப அதிகமாகி போச்சு மார்க்கெட்டில். எல்லாமே ஒவ்வொருத்தன் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் இப்படி தான், இதுதான் புல்லிஷ் என்கல்ஃபின் ஹேமர் பேட்டர்ன், அது இது டபுள் டாப் ட்ரிபிள் டாப், ஒய் பேட்டர்ன், எஸ் பேட்டர்ன், ஆர்ஆர் ஸ்ட்ராட்டஜி, எம் ஸ்ட்ராட்டஜின்னு பல மில்லியன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் சம்பாதிக்கணும். இப்போ என்னையும் சேர்த்து சொல்லு, என்னையும் நான் வந்து உள்பட நான் சொல்கிறேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓசியில் சொல்லிக் கொடுக்க வரல, விஷயத்தை நான் சொல்கிறேன். முழுசாக வந்து நான் இன்னும் நிறைய விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து கற்றுக்கிட்டா தானே. இப்போ நான் கற்றுக்கிறது கஷ்டப்பட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கல. நான் வந்து ஏதாச்சும் காசு சம்பாதிக்கிறதுக்கு தான். இதுதான் உண்மை, பொய்யெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீ என்னை தேடி வா, வராத அதெல்லாம் உன்னோட விருப்பம், ஓகேவா? மார்க்கெட்டில் விஷயத்தை கற்றுக்கிட்டு எவனும் வந்து இப்படி சம்பாதிங்க ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டான். ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லிட்டு போவான், அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் ஆகிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எவன் ஒருத்தன் இதை வச்சு பேஸ் பண்ணி வந்து அமௌண்ட்டை உள்ளே போடுறான்ன்றது யாருக்கு தெரியும்? உலகத்தில் பல கோடி பேர் ட்ரேட் பண்ணுறான். பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி? மார்க்கெட்டில் அவன் ஒரு பேட்டர்ன் சொல்கிறான், அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான். அப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜியும் வந்து ஒர்க்கான அவன் கோடீஸ்வரன் ஆகிட மாட்டானா? இவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான், அவங்க ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கான், பலாயிரம் பேட்டர்ன்ஸு, பலாயிரம் இண்டிகேட்டர்ஸு, கோடிக்கணக்கில் இருக்குது இண்டிகேட்டர்ஸ்லாம். அதெல்லாம் வந்து ஒர்க்கான எல்லாமே கோடீஸ்வரனால இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து 100%ல் 98% மக்கள் லாஸில் இருக்காங்க, 2% மட்டும்தான் ப்ராஃபிட்டில் இருக்காங்க? அது ஏன்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்கள்ட்டலாம் காசு அதிகமாக இருக்குது. 2% ஜெயிக்கிறான்னா ஒவ்வொருத்தர் மில்லியன் ஆஃப் மணியை வந்து மார்க்கெட்டில் இறக்குறான். உன்னால் முடியாது. நீ வச்சுருக்க இப்போ 1 லட்சம் 2 லட்சம் தான் சில்லற. அந்த விக்கில் கூட கணக்கு வச்சுக்க முடியாது உன்னோட கேபிட்டல்லாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடல், பெரிய திமிங்கலமெல்லாம் மோதக்கூடிய ஒரு மார்க்கெட் இது. பெரிய பெரிய ட்ரில்லியன் மில்லியன் ஆஃப் அமௌண்ட் வச்சுருக்கவங்க வந்து சம்பாதிக்கக்கூடியது தான் மார்க்கெட். நம்மெல்லாம் வந்து சும்மா ஒரு அந்த பெரிய பெரிய மீனுங்களுக்கு இறையாக வந்து நம்ம போயிடுறோம், ஓகேவா? நம்ம பணத்தெல்லாம் அசால்ட்டாக சுருட்டிட்டு போயிடுவானுங்க. அந்த விஷயம் தான் இதில் சொல்கிறது உங்கள்கிட்ட இந்த வீடியோ, ஓகேவா? எங்கே ஆசை காட்டுவாங்க, எங்கே அவங்க வந்து அவங்க வேலையை காட்டி மொத்தத்தையும் உருவிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் கற்றுக்கிறதுக்கு இவன் அவன்லாம் பார்க்காத. உனக்கு மனசுக்கு தோணுச்சா போய் எவனவனா போ. எவனே நம்புறியா, அவனை நம்பிட்டியா போ. அவன் எவ்வளோ காசு சொல்கிறானோ அவன்கிட்ட பார்கின் பண்ணி என்னால் இதான் முடியும் பார்த்து பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறேன். போய் கற்றுக்கோ, டைம் வேஸ்ட் பண்ணாத, ஓசியில் தேடாத. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு 6 வருஷமாக இதை கற்றுக்கிட்டு இருக்கேன். 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து இழந்துட்டேன். 3 வருஷம் என்னோடய வாழ்க்கையை இழந்துட்டேன் நான் ட்ரேடிங்கில். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட்டாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணி இழந்தது தான் மிச்சம். காசு இழந்தது மிச்சம், ஒவ்வொருத்தனையும் போய் பார்த்தது மிச்சம். என் மூளை கெட்டு போச்சு, ஒவ்வொருத்தனையும் பார்த்து 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 என் மூளை செயலிழந்தது தான் மிச்சம். மார்க்கெட்டில் போய் வீடியோ தேடி ஒரு பேட்டர்னு, அவன் இதை சொல்கிறான் இவன் இதை சொல்கிறான். மார்க்கெட்டில் போய் நீ வந்து ரியலாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு வாட்டி கற்றுக்கிறதுக்குன்னு உட்காந்துட்டேன்னு வச்சுக்கேன், அந்த 3 வருஷத்தோட மொத்தமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அது அவன் இது சொன்னானே இவன் இது சொன்னானே, இது இந்த கேட்டல் எப்படி வருமா, அந்த பேட்டர்ன் வந்துடுமா, அதெல்லாம் தேடியே வாழ்க்கை முடிஞ்சிடும். தேடியே வாழ்க்கை முடிஞ்சும். அந்த பேட்டர்ன் இங்கே வந்துடுமா, அங்கே ஸ்டாப் லாஸ் என்ன, இது நிறைய விஷயம், எஃப்இஜி கேப், அது இது அவ்வளோனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் ஆகிருக்கும், அதை வந்து மார்க்கெட்டில் வந்து போடுவான், வீடியோவாக போடுவான்.
அது நீ போய் மார்க்கெட்டில் இப்போ ரன்னிங் கேண்டில் ஓடிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் எப்படி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற? ஆனால் அது அந்த இடத்துல நடக்காது. ப்ராப்பராக அதுதான் நடக்காது. அவன் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறான்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சுன்னா எல்லாமே மில்லியனர் ஆகிடுவானுங்களே. ஓகேவா? அதனால் நிறைய பேர் பின்னாடி போகாதீங்க. நிறைய பேர் விஐபி ஃபாலோ பண்ணி வச்சுக்காதீங்க. நிறைய வீடியோஸ் போய் பார்க்காதீங்க. ஓகேவா? நீங்கள் பார்க்க உங்கள் வாழ்க்கையில் டேஞ்சர் அதிகமாகும். ப்ரெஷர், டென்ஷன், காசு இழந்துருவேன். அவன் அதை சொன்னானே இதை போடுவேன், இவன் இதை சொன்னான்ட்டு இதை போடுவேன், எல்லாமே லாஸில் போய் முடியும் போது ஷேர் மார்க்கெட்டே வேணாடா, இது சும்மாடா ஃப்ராடுடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பானு. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், ஒருத்தனை வாழ்க்கையில் ராக்கெட் வேகத்தில் போனோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நீ இன்றைக்கி போய் என்ன உழைச்சாலும் சரி, என்ன நீ மார்க்கெட்டில் போய் ப்ரொஃபஷ்னலாக என்ன இது பண்ணாலும் அந்தளவுக்கு பெருசாக க்ரோ ஆக முடியாது. ஆனால் சில பல விஷயத்தை வச்சு அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம சீக்கிரமாக வந்து நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். பணக்காரன் ஆகிடலாம் நான் சொல்ல, நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணி பெரிய ஆள் ஆகலாம். ஓகேவா? அதாவது ஒரு கடலில் வந்து திமிங்கலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், மிச்சம் சுறா அது இது சும்மா கொஞ்சம் மீனுங்க அதெல்லாம் வந்து சும்மா பெரிய மீனுங்களுக்கு ஒரு திமிங்கலம் சாரி ஒரு என்னது பெரிய மீன், அது பேர் என்ன சொல்லுவாங்க, வேலா வேல்ஸ். அந்த மீன் பார்த்திங்கன்னா வாயை நல்லா பொளந்து வச்சுருக்கும். அந்த குட்டி மீனுங்கள்லாம் என்ன பண்ணும், அது உள்ளே போய் அந்த வாய்க்குள்ளே போய் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நீந்தி விளாண்டுக்கிட்டு இருக்கும் எகிரி குச்சி. ஓகேவா? அப்படி மூடிடும் கப்புன்னு. மொத்த பேரும் மாட்டிக்குவாங்க, செத்துருவாங்க. மொத்த மீன் அந்த பெரிய மீனுக்கு அதுதான் மார்க்கெட். இந்த பெரிய மீனுங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மில்லியன் ஆஃப் ட்ரேடர்ஸ், அதாவது மார்க்கெட்டோட கிங், மார்க்கெட்டோட ஆப்ரேட்டர். சினிமா தேட்டரில் ஒருத்தன் ஒரே ரூமில் உட்காந்து ஒருத்தன் ஓட்டு வந்துருமா படம், அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. கீழே நம்மலாம் சும்மா டம்மி உட்காந்து பார்க்குறதோட சரி, ஃபுல் கண்ட்ரோல் அவன்கிட்ட தான் இருக்குது. படத்தை ஆஃப் பண்ணோன்னா இங்கே 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 கீழே இருக்கிற மீன் குஞ்சுங்கள்லாம் தக்கன்னு ஆட்டம் கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஆப்ரேட்டர் தான் மார்க்கெட்டை வந்து மூவ் பண்ணுறாங்க. ஆப்ரேட்டர்ஸ் யாருன்னா அந்த மில்லியனர்ஸ், கோடிக்கணக்கில் வச்சுருக்கு ட்ரேட் பண்ணுறவங்க. நம்மளை ஃபஸ்ட்டு நம்ப வைப்பாங்க, அப்புறம் மொத்தமாக அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு காசை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த விஷயந்தான். ஸோ இது ஏன் வந்து இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நிறைய போய் ஃபாலோ பண்ணாதீங்க, யாரா ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஐடியா பிடிங்க. புதுசாக வர பிகினரும் சொல்கிறேன், நிறைய வீடியோஸ் போய் பார்க்காதீங்க. ஒரே ஆள், ஒரே பேட்டர்ன்னா அந்த பேட்டர்ன் இல்லை, அந்த ஒரு வழி பாதைன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க என்ன பாதையில் போகிறாங்களோ அது வழியாக போ அப்படின்னு அர்த்தம். பேட்டர்ன்னா உடனே ஏன்னா பேட்டர்ன் சொல்ல போகிறாருன்னு வச்சுக்காதீங்க. அந்த விஷயத்துக்குள்ளே போங்க, அதையே பிடிங்க, அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவங்க வாழ்க்கையில் அப்படியே போயிடுங்க. அதான் நல்லது. அவன் நல்லவனா கெட்டவனான்றதெல்லாம் அப்புறம். ஓகேவா? அவன்கிட்ட கற்றுக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்போனா நீ அவன் வெளியே தான் போய் ஆகணும். ஓகேவா? தப்பு சரி அதெல்லாம் வந்து அப்புறம் கற்றுக்கிறது விஷயத்தை பொறுத்து. ஓகே நமக்கு இது செட் ஆகலை, ஓகே கடவுள் யாரோ இன்னொருத்தரை காட்டுறாருன்னா அவங்களாச்சும் நம்பி ட்ரை பண்ண, வேறு வழி கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா கற்றுக்கு தான் ஆகணும். வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நீ வந்து பிழைக்க முடியாது. நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஒருத்தன் இப்படி போடுவான், ஒருத்தன் அப்படி போடுவான், மாட்டிக்குவேன். உன் மூளை வந்து சரியாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணாது. அவன் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வரும், டக்குன்னு நாங்கள் காசு போட்டுருவோம், நக்கிட்டு போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஓரலாக பார்க்கலாம். ஓகேவா? நான் கண்டுபிடிச்ச விஷயம் சில பேர்கிட்டருந்து எடுத்த விஷயம் கூட, அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து அவங்கள்ட்ட ஒரு நிறைய விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு லேர்னிங் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே நானும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து பார்ப்பேன், இவங்கள எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது விஷயத்த பார்ப்பேன். ஓகே இவங்க போகிற பேட்டர்ன் எனக்கு கரெக்டாக தோணுச்சுன்னா அந்த பேட்டர்ன் எடுத்து மார்க்கெட்டில் வந்து அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஓகே இதெல்லாம் நடக்குது. ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து கற்றுக்கிறது தானே. நம்ம என்ன கடவுளா சொல்லுங்கள்? என்ன மந்திரம் போட்டு ஓம் கிரீம் எதனா ஒரு மந்திரம் போட்டு தானாக வந்து ஐடியா கொடுக்குறதுக்கு? ஒருத்தவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறது தான் எல்லாருமே. இப்போ என்கிட்டருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிருப்பீங்க. ஓகேவா? ஆக மொத்தத்தில் என்கிட்டருந்து தானே அந்த விஷயம் வருது. அதை மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து பெரிய மில்லியன் கோடிக்கணக்கில் வச்சு ட்ரேட் பண்ணல. ஒவ்வொருத்தவங்ககிட்ட விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை காப்பி பண்ணி மார்க்கெட்டில் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து இதெல்லாம் நடக்குது, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான்,
ட்ரேடர்ஸ் எல்லாம் இப்படி வராங்க, ஆப்ரேட்டர் இந்த இடத்துல இப்படி பண்ணுறான், எப்படி மார்க்கெட்டை மூவ் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்கன்ற விஷயத்தை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுப்பேன். இப்போ வந்து ஒரு இல்லை, நானுமே பார்த்தீங்கன்னா இப்பவும் சரி, எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி தெரியும். ஓகே ரைட், நான் ஒரு ட்ரேடர், ஓகேவா. ஆனால் யாருன்னா ஒரு விஷயம் எங்கன்னா ஒரு ஒரு மீட்டிங் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எங்கன்னா மீட்டிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் அட்டன் பண்ணுவேன். அது அவன் 10,000 சொல்லியிருந்தாலும் போட்டுருவேன் காசை, யோசிக்கவே மாட்டேன், ஓகேவா. விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது அந்த என்னோட ஒரு இதுக்குள்ளே அது வருதா, அது உள்ள ஏதாச்சும் சின்ன ஒரு பாயிண்ட்டு எனக்கு கிடைச்சா போதும், அதை நான் எடுத்து வச்சுப்பேன். அதுதான் ஒரு ஒரு நாள் அந்த பாயிண்ட்டை வந்து எனக்கு கை கொடுக்கும். அந்த 10,000 அவனுக்கு கொடுக்குறத நான் பார்க்க மாட்டேன். அவங்ககிட்ட இருக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்க முடியுதா, ஒரே ஒரு பாயிண்ட்டு போதும் நமக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் அது நம்ம கேட்ச் பண்ணால் போதும். பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் மீட்டிங் பண்ணுவாங்க, மீட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. சரி, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதெல்லாம், ஓகேவா. அதை போய் அட்டன் பண்ணி நான் பார்ப்பேன். இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறது, அவங்கவுங்க ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் என்னவா நடக்குதுன்னு நானும் அனலைஸ் பண்ணதை வச்சு யோசிச்சு பார்ப்பேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா ஆகாதா, இவர் இப்படி சொல்கிறார், அவர் அப்படி சொல்கிறார், நிறைய விஷயம் வந்து தேடிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா நம்ம அந்த என்னோட ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனில் எடுத்து வச்சுப்பேன். அந்த கூட அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு அது நமக்கு யூஸ் ஆகும் அந்த இடத்துல. அதுதான் லேர்னிங். ஒருத்தன்ட்டு கற்றுக்கிறது இதுதான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க போய் உட்காந்து ஒருத்தங்கிட்ட பாடம் கற்றுக்க மாட்டாங்க. கும்பலாக சேர்ந்து ஒரு ஒரு 50 ட்ரேடர் வரக்கூடிய இடத்துக்கு போய் அவங்கெல்லாம் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கற்றுப்பாங்க, ஓகேவா. பிகினர்ன்றவங்க ஒரு ஆள் சொல்கிறத போய் உட்காந்து கேட்பாங்க. நான் அப்படி தான். அவன் 50,000 சொன்னாலும் நான் யோசிக்க மாட்டேன். 50,000 கட்டி உடனே இம்மிடியட்டாக அந்த புக் பண்ணிவிட்டு போய் உட்காந்து பார்ப்பேன், கவனிப்பேன். ஓகே, இங்கிலீஷே புரியலனாலும் போய் பார்ப்பேன். அவன் இங்கிலீஷ் தான் பேசுனானாலும் போய், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அவர் டக்குன்னுலாம் படிக்க தெரியாது. ஆனால் நான் போய் உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அவங்க சொல்கிறது ஓரளவுக்கு புரியும். அந்த ஒரு நாலேஜ் என்கிட்ட இருக்குது. இங்கிலீஷ் வந்து பெரிய ப்ராப்ளம், ஓப்பனாக எனக்கு சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இங்கிலீஷ். ஆனால் அவன் சொல்ல ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து அதெல்லாம் பண்ணி பார்த்து அவன் என்ன விஷயம் கொஞ்சம் சொல்கிறான்றதை அப்படியே நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் ப்ராப்பராக ஒரு ஆள்கிட்ட போங்க. இவ்வளோ நேரம் மூச்சை போட்டு உங்களுக்கு சொன்னதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் மாதிரி ப்ராஃபிட் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம். அது அவங்க யாரும் என்கிட்ட சொல்லலாம் பரவாயில்ல, அவன் மனசாட்சிக்கு புரிஞ்சு நம்மளால் வந்து அதெல்லாம் பண்ணாமல் இருந்து கொஞ்சம் ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. நான் ஓகே, மார்க்கெட் பார்க்கலாம். இதே பார்த்து 17 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஓவராலாக வந்து நான் வந்து 1 ஹவரில் கட் பண்ணிட்டேன். இல்லை, கட் பண்ணிட்டேன்னா இல்லை, எங்கேயாச்சும் ஓவராலாக கட் பண்ணும் மார்க்கெட்டை வந்து இருங்க. இது ஓகே, வால்யூம் இது வந்து சரி, நான் அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். வால்யூம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ தூரம் மார்க்கெட் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். ஓகே, 2025 இங்கே இருக்குது. 2025 நான் கட் பண்ணுறேன். 2025 நான் கட் பண்ணுறேன் 1 ஹவரில், ஓகேவா. மார்க்கெட் அன்றைக்கி தானே என்ன நியூஸு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஓகே. எவன் அன்றைக்கி என்ன எதை நினச்சி அவன் பணத்தை போட்டான் அப்படிங்கிறதும் எனக்கு தேவையில்லை, ஓகேவா. நான் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்கேல்பர் தான் நான். லாங் ஹோல்டிங் பண்ணுறது, இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அந்தளவுக்கு பொறுமையும் நமக்கு கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஜஸ்ட் லாபமும் நட்டமும் எதுவாக இருந்தாலும் அந்த 10-15 நிமிஷத்துக்குள்ளே அந்த ப்ரெஷரும் அந்த ஒரு இதுலேருந்து நான் வெளியே வந்துடணும் எதிர்பார்ப்பேன், ஓகேவா. போட்டு ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டு பயத்தில் மேலே போகுமா கீழே போகுமான்லாம் உட்காந்து நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பொறுமை இல்லை எனக்கு, ஓப்பனாக சொல்கிறேன், ஓகேவா. ஸ்விங் ட்ரேடில் நமக்கு வந்து இந்த ஹோல்டிங் பண்ணுறது, இந்த ஒரு வாரம் விட்டு பார்க்குறது, அதெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. ஜஸ்ட் ஸ்கேல்பிங், அது லாபமும் நட்டமும் எதுவும் இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ப்ரெஷர் முடிஞ்சிடும், காலி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோன் எடுத்து பார்க்க தேவையில்ல, பயந்துக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேய் மாதிரி மானிட்டர் உட்காந்துட்டு பேன்னு பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம கேபிட்டலேருந்து இவ்வளோ போச்சா, இவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சா, ஓடுறா ஜூட்டு விட்றா அப்படின்ட்டு ஓடிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஓகே. 1 ஹவரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட்டில் இப்போவும் சொல்கிறேன், என்ன விஷயம் நடக்குதுன்றதை கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் வந்து சில பல விஷயம்லாம் சொல்கிறேன். இது வந்து
நம்ம பைனரி ட்ரேடிங்க்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். அதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஓகே, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. எந்த கேண்டில்? நியூஸ் கேண்டிலா? உடனே கேட்காதீங்க. என்னது இது, அன்னைக்கு என்ன நடந்துச்சு, எதனா போர் நடந்துச்சா, எவன் நாட்டிலேயாச்சும் அவன் குண்டு தூக்கி போட்டானா, அதெல்லாம் நமக்கு இதில் யோசிக்கவே அவசியம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஒவ்வொருத்தன் எதை நினச்சி பணம் போட்டிருப்பான்ட்டும் யாருக்கும் தெரியாது. இது வந்து ஆப்ரேட்டர், அதாவது பல மில்லியன் டாலர்ஸ் வச்சுருக்கவன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வால்யூமான ஒரு கேண்டில்ஸ் தான் இந்த ஏரியா. ஓகேவா? இதை வந்து நீ 4 மணி நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரே கேண்டிலாக பெருசாக இருக்கும். இந்த வரும் இந்த இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவாக 1 மினிட் எந்த கேண்டில்னு பார்ப்போம், 1 நிமிஷம். இந்த கேண்டில் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் முடிஞ்சிருக்கும். ஒரே கேண்டிலாக இருக்கும் 4 ஹவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே அவன் இதாக இருக்குது பாருங்கள், ஒரே கேண்டில் எவ்வளோ வால்யூம், இங்கே எங்கேயுமே இல்லாத ஒரு வால்யூம்னா இவன் தான். ஓகேவா? மார்க்கெட்டில் இங்கே பை பண்ணவனோட நிலமெல்லாம் இங்கே சோழி முடிஞ்சிச்சு. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பான்னு வச்சுங்களேன், இங்கே வச்சுருப்பான், இல்லை இங்கே வச்சுருப்பான். ஓகே, இங்கே பை பண்ணாங்க இல்லையா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் பை பண்ணிருக்காங்க. அகெயின் ஒரு புல் பேக், அகெயின் மார்க்கெட் மேலே போகுது, ஹோல்டு பண்ணுவாங்க, நிறைய பேர் ஹோல்டு பண்ணுவாங்களே. அகெயின் ஒரு புல் பேக், அகெயின் மேலே போகுது, அப்படியே கன்சால்டேஷன், அகெயின் வருது, அகெயின் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு வந்து மூவ் ஆகிருச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அதே ஒரு புல் பேக் ஹையர் ஹை, இது வந்து சின்ன டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம்னா ஒரு ஹையர் லோ மாதிரி போகும். ஓகேவா? இது லோ, இது ஐ, இது லோ, இது ஐ, இது லோ, இது ஐ, லோ, இது ஐ. அப்படியே இங்கே வந்து இங்கேருந்து நிறைய பேர் இங்கேருந்து ஹை போகும்னு சொல்லிட்டு எடுத்துருப்பாங்க. அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டப்புன்னு இவன் கேட்சப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். மார்க்கெட் அகெயின் ஒரு பிரேக் அவுட், அகெயின் பிரேக் அவுட். இப்போது இங்கேருந்து வாங்கினவங்கெல்லாம் இன்னும் ஹோல்டிங்லேயே இருக்கிறாங்கன்னா கூட இந்த இடம் வந்தோடனே பயந்துருவாங்க. ஸோ இவனோட ஸ்டாப் லாஸை மொத்தம் எடுக்க போகிறான். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கே நம்மளை வாங்க வைக்கிற மாதிரி வாங்கி, ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட்டில் இங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க யாரோ. இவன் ஸ்டாப் லாஸ் எடுத்தாச்சு. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்துருச்சு மார்க்கெட். ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் வந்துச்சு. இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு. ஓகேவா? அதே தான் இப்போ இந்த பர்டிகுலர் ஏரியா வந்தவுடனே பையிங்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுவாங்க, இது வரைக்குமாச்சும் ப்ராஃபிட் போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இவ்வளோ கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அப்ட்ரேடுக்கு. ஓகே, அது இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது, நம்மளை வந்து பணம் போட வைக்கிறது. ஓகேவா? ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய திமிங்கல் நம்மளை இங்கேருந்து வாக்க விட்டு உடனே வந்து செல்லிங். அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் இங்கேருந்தே நடக்க ஆரம்பிச்சு பை பண்ணுறாங்க, இமீடியட்டாக செல்லிங். பெரிய கேண்டில், சின்ன கேண்டில் கிடையாது. ஓகே, இங்கே வீக் ஆகிற மாதிரி, ஓகே, ஒரு வீக் ஆகிற மாதிரி ஒரு மார்க்கெட்டில் வந்து அமௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஓகே மார்க்கெட்டில் இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபா இருக்குது என் கையில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்த விட்ருங்க. ஓகேவா? நார்மலாக இப்போ இந்த இடத்த விட்ருங்க. ஒரு 1 ஹவர் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இப்போ இன்னும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஏரியா போகலாம்? ஓகே, இப்போ வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து போகலாம். மார்க்கெட்டில் இப்போ வந்து நிறைய காசு இருக்குது என்கிட்ட. ஓகேவா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து கணக்கு வச்சுக்கலாம். மார்க்கெட்டில் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு, இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து லோ வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா லோ இங்கே வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் ஹைன்னு பார்த்தோம்னா இது ஒரு 3 அதாவது 1 2வது வாட்டி ட்ரை பண்ணியிருக்கு, அகைன் ஃபெயில் ஆகிருக்கு, 3வது வாட்டி ட்ரை பண்ணியிருக்கு, அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு 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 என்கிட்ட இருக்கிற 100 கோடி, ஓகேவா, என்கிட்ட இருக்கிற 100 கோடியை நான் வந்து இந்த இடத்துல வந்து போடுறேன். சாரி, ஒரு 100 கோடியில் ஒரு 10 கோடி ரூபா இந்த இடத்துல பை பண்ணி விட்றேன். ஓகே, மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான மொமெண்டத்தை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து இப்போ வந்து இங்கே ஒரு 100 ரூபா இருக்குது. இந்த இடத்துல என்ன 100 ரூபாய்க்கு வந்து அந்த ப்ரைஸ் இருக்குது. ஓகேவா, இந்த 100 ரூபா ப்ரைஸில் நான் ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து அப் மேலே போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மார்க்கெட்டு இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கா? ஓகே, இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இங்கேருந்து சேர்ந்து வாங்கியிருப்பாங்க, அவங்களாம் அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அகெயின் என்ன பண்ணுறது, மார்க்கெட் வந்து கீழே வருது. ஓகே, அகெயின் சைட்வேஸ், அகெயின் சைட்வேஸ், அகெயின் சைட்வேஸ், மார்க்கெட் வந்து கீழே வருது. இந்த இடத்துல ஒரு 10 கோடி ரூபா நான் வந்து மார்க்கெட்டை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட்டில் வந்து இங்கே ஒரு 10 கோடி ரூபா வந்து நான் வந்து போடுறேன். இங்கே ஒரு 10 கோடி, இங்கே ஒரு 10 கோடி. ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நான் தான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து இங்கே கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கு வருது. இந்த இடத்துல ஒரு 10 கோடி. ஓகேவா, அகெயின் வந்து மார்க்கெட் போகுது, அகெயின் வந்து மார்க்கெட் போகுது, அகெயின் இந்த இடத்துல செல் பண்ணுறது. ஓகேவா, நான் செல் பண்ணல, செல்லர்ஸ் வேறு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி. நான் வந்து பையிங்கில் இருக்கேன். இப்போ அவனும் பார்த்திங்க செல்லர்ஸ் ஒரு 100 கோடி ரூபா அவனும் வச்சுருப்பான். அவனும் வச்சுருப்பான். இப்போ நான் ஒரு பெரிய ட்ரேடர், பை சைடு வந்து நான் ஒரு பெரிய ட்ரேடர், செல் சைடு வந்து அவன் ஒரு பெரிய ட்ரேடர். அவன் வந்து மார்க்கெட்டை என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை கீழே வர வைக்கிறதுக்கு அவனும் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பணம் போடுறான். ஆக மொத்தத்தில் இந்த இடம் வந்தால் அன்றைக்கி டே யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, என்கிட்ட இருக்குது. அப்போ நான் வந்து 10 கோடியாக போட்டு மார்க்கெட்டை வந்து பெருசாக வந்து மேலே கொண்டு போகிறேன். இந்த இடத்துல ஒரு 10 கோடி, இந்த இடத்துல ஒரு 10 கோடி போட்டு மேலே கொண்டு போவேன், இந்த இடத்துல ஒரு 10 கோடி போட்டு மேலே கொண்டு போவேன். ஆக மொத்தத்தில் இங்கேருந்து 1 2 3 40 கோடி போட்டிருக்கேன். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு ப்ரைஸ் இறங்க நான் காசு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா, ஒரு 10 கோடியாக இறக்கிட்டே இருப்பேன் மார்க்கெட்டில். ஆக மொத்தத்தில் இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் போயிடுச்சு. ஓகேவா, இப்போது இது வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம வந்து காசு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஏமாற்றி அப்படி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் மார்க்கெட்டில் பணம் போட்டு மொத்தமாக கொண்டு போகிறேன். ஓகே, இங்கே 10 கோடி, இங்கே 10 கோடி, இங்கே 10 கோடி, என்கிட்ட இருக்கிற ஒரு 100 கோடியில் ஒரு 70 கோடி ரூபா இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். மார்க்கெட்டை மேலேயும் கொண்டு போயிட்டேன். பெரிய அமௌண்ட்டை போட்டு மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டேன். அப்போது இங்கே இது வேறு டைம் ஃப்ரேம், டே டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இதில் ஒரே கேண்டில் மேலே இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் பிரித்து காட்டுறேன். இப்போ நான் போட்டேன் 70 கோடி ரூபா. இப்போ என்னோடய ப்ராஃபிட் புக்கிங் எங்கே இருக்கும்? என்னோடய ப்ராஃபிட் புக்கிங் வந்து இப்போ இந்த ஹையில் வந்து இங்கே பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்கள். இந்த ஒரு ஏரியாவில் இங்கே இந்த பர்டிகுலர் ஏரியா வந்த உடனே இந்த இடம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் செல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செல் பண்ணியிருப்பாங்க. அகெயின் வந்து அவனோட ஸ்டாப் லாஸை எடுத்துட்டான். மறுபடியும் வந்து இன்னும் மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரைக்கும் அவன் வந்து க்ரியேட் பண்ணிட்டான். ஓகேவா, அகெயின் மார்க்கெட் மேலே தான் போகுது. ஏன்னா வந்து மார்க்கெட்டு அப்படியே ஒரு புல் பேக் ஆகி மார்க்கெட் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவன் இது வரைக்கும் போவான். இது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். எங்கே இது வரைக்கும் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு புல் பேக் அடித்து அகெயின் வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வருவான். ஒரு விக்கே இல்லாத மறுபோச கேண்டில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணுறது. இந்த இடத்துல என்கிட்ட இருக்கிற 100 கோடியில் 70 கோடி ரூபா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக இருக்கிற மொத்த கேபிட்டல் கையில் இருக்கிற மிச்ச பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேண்டிலில் போட்டாச்சு. நீ நிறைய பேர் மார்க்கெட்டில் என்ன நினைப்பாங்க, ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட், விக்கே இல்லை. அப்புறம் பக்கத்து கேண்டிலும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து புல் பண்ணியிருக்கான். எங்கே மார்க்கெட்டை இங்கேருந்து தான் கண்டினியூ ஆகணும். அகெயின் மார்க்கெட்டு கீழே ஓப்பன் ஆகி அகெயின் ஸ்ட்ராங்கான கேண்டில். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பான், இங்கே இருக்கிற இங்கே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கேருந்து வாங்குறோன்னு வச்சுங்களேன், இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பான், இந்த கேண்டில் கீழே வச்சுருப்பான். ஓகே, இந்த கேண்டில் கீழே வச்சுருக்கான்னு வச்சுங்க. இல்லை இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கான், இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கான்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா ஓகேவா, மார்க்கெட்டில் இங்கேருந்து வாங்கினா 100 கோடி ரூபா போட்டு இவ்வளோ
கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு வந்திருக்கேன். இப்போ அவன் பாருங்கள், இவ்வளோ தூரம் மார்க்கெட்டுக்கு போகும், எவ்வளோ தூரம் அவன் எக்ஸெப்ட் பண்ணுறான்னு யாராலையும் சொல்ல முடியாது. மார்க்கெட்டு இது வரைக்குமாச்சும் போகும்னு சொல்லிட்டு இங்கே பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டண்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணியிருக்கான், அகெயின் ஸ்ட்ராங்கான கேண்டில். அப்போ ஓகே, இது வரைக்குமாச்சும் இந்த ஒரு ஏரியாவாச்சும் மட்டும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு மொத்த காசும் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அவன் என்ட்ரி எடுப்பான். ஓகேவா? ஸோ மொத்த ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டான். ஓகேவா? அவன் இங்கேருந்து ட்ரேட் பண்ண இந்த வால்யூமோட பவர் அப்படி, இந்த 2 வால்யூமோட காசு அப்படி. மொத்த கேண்டில் இங்கேருந்து பை பண்ணுவேன், இங்கேருந்து பை பண்ணுவேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா பயந்துருவான், பேனிக் ஆகிடுவான். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி போட்ட 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். நல்லா கொஞ்சம் இந்த வீடியோ புரியலனாலும் அகைன் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான். இப்போது இப்போ 100 கோடி ரூபாவில் எனக்கு 200 கோடி ரூபா ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டு எல்லாமே நான் பை பண்ணி வருங்க, இங்கேருந்து வாங்கினேன், அங்கேயும் செல் பண்ணாங்க, இங்கே எனக்கு கம்மி ப்ரைஸ் கிடச்சிச்சு, இங்கேருந்து வாங்கினேன், இங்கே செல் பண்ணாங்க, இங்கேயும் வாங்கினேன், இங்கேயும் செல் பண்ணாங்க, இங்கேயும் வாங்கினேன், இங்கேயும் செல் பண்ணுறாங்க, அங்கேயும் மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போக வச்சுட்டேன். ஓகே, மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போக என்கிட்ட பணம் இருக்குது, அதை நான் கொண்டு போயிட்டேன். நீங்களும் வந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு மொத்த காசும் போட்டு என் கூட வந்துட்டீங்க, இவ்வளோ மேலே வந்துட்டீங்க. அப்போ நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும்ல, எல்லாத்தையும் விற்கணும்ல, வாங்கினது எல்லாமே இப்போ யாருன்னா விற்கணும்ல. ஓகே, அந்த விற்கிறது தான் இங்கே ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகும், அவனோட ப்ராஃபிட்டும் புக் ஆகும். இப்போது 100 கோடி ரூபாயில் இங்கே பாருங்கள், 100 கோடி ரூபாயில் மொத்தமாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டேன். ஏன்னா 200 கோடி ரூபா வந்து பார்த்திங்கன்னா லாபம் வந்துருச்சு. ஓகே, 200 கோடி லாபம் வந்துச்சு, அந்த லாபத்தை நான் விற்கணும்ல. இங்கே ஒரு 50 கோடி ரூபா விற்பேன், செல் பண்ணுவேன். ப்ராஃபிட்டில் ஒரு 50 கோடி, எனக்கு 200 கோடி ரூபாவில் ஒரு 50 கோடி ரூபா செல் பண்ணுவேன், எடுத்துருவேன். மார்க்கெட்டை விட்டு பணம் வந்து எடுத்துருவேன். அப்போ மார்க்கெட்டு இங்கே வருது, இங்கே 50 கோடி நான் எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல எடுத்துட்டேன். அகெயின் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து அவன் தான் விற்றுட்டான்ல, பாதி 50 கோடி ரூபா விற்றுட்டான்ல, இன்னும் பேலன்ஸ் 150 கோடி இருக்குது. இங்கேருந்து பை மார்க்கெட் போகுது. ஏன்னா இங்கே நம்பி இருக்காங்கல்ல, மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் மேலே போய் இது வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு அவன் இங்கே வாங்கினவன் இப்போ இங்கேருந்து விற்றான் இல்லையா, இது வரைக்குமாச்சும் மார்க்கெட் போகும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே ஸ்டாப் லாஸ், ஒரே நிமிஷம், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு இது வரைக்குமாச்சும் மார்க்கெட் போகும். புரியுதுல்ல? இது எடுத்துடுறேன், இது சொல்லி முடிச்சிட்டேன். அதனால் இப்போது இங்கே ஸ்டாப் லாஸ், இப்போ இவ்வளோ தூரம் வைக்கிறேன் ஸ்டாப் லாஸ். மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகிடுச்சு. அகைன் இது வரைக்குமாச்சும் மார்க்கெட் போகும், ஏன்னா அப் ட்ரெண்டு, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறாங்க. ஏன்னா எங்கிட்ட இருந்து 150 கோடி ரூபா, 200 கோடி ரூபா, 50 கோடி ரூபா விற்றுட்டேன். அப்போ இன்னும் 150 இருக்குது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனோடனே எனக்கு இன்னும் ஒரு 25 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்துடுச்சு. 25 கோடி ப்ராஃபிட் வந்துச்சு. அப்போ 175 கோடியாக மாறிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஒரு 75 கோடி ரூபா செல் பண்ணுறேன். 175 கோடியில் 75 கோடி நான் வந்து செல் பண்ணுறேன். மார்க்கெட்டை வந்து இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இவன்கிட்ட மொத்தமாக வந்து எடுத்தாச்சு, இங்கே இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அப்போ இவனோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி மொத்தமாக மார்க்கெட் செல் வச்சா, அப்போது இவனுக்கிட்ட ஏற்கனவே 50 கோடி ரூபா வந்து வெளியே எடுத்தாச்சு. அகெயின் வந்து மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணோன்னே காசு ஒரு 25 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா ஆச்சு. அப்போ வந்து 1,75 லட்சத்தில் அந்த 75 லட்சத்தை நான் வந்து விற்றுட்டேன். ஓகேவா? அந்த 75 கோடியை நான் வந்து விற்றுட்டேன். அப்போ வந்து 50 ஒரு 75 125 கோடி எனக்கு லாபத்தை எடுத்தாச்சு. அவனா என்கிட்ட எனக்கு என்னோடய கேபிட்டல் இன்னும் இருக்குது, 100 கோடி ரூபா மார்க்கெட்டில் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுவேன், அகெயின் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். அகெயின் வந்து மார்க்கெட்டை மேலே போக விடுவேன். ஓகேவா? அவங்க க்ரியேட் பண்ணுறது செல் சைடு பக்கம் அப்படி, பை சைடு பக்கம் இப்படி. ஓகேவா? ரெண்டுத்துக்கு தனித்தனியாக வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், ஒரே சைடு தான். அவனும் இப்படி யோசிப்பான். அவன் வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வரும்போது பையரை வாங்க விடுவான், டக்குன்னு செல் பண்ணுவான். அகெயின் இந்த பக்கம் இப்படி தான், இப்போ நான் சொல்கிறது தான். ஓகேவா? ஆப்போசிட் சைடும் அதே தான் நடக்கும். இப்போது இங்கே ஒரு 100 கோடி ரூபா என்கிட்ட ஒன்று இருக்குது, மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வருது. ஓகே, இங்கே நான் வந்து ஒரு 50 கோடி ரூபா வந்து இன்னும் ஒரு 25 கோடி ரூபா வந்து செல் பண்ணுறேன். இது வரைக்கும் மார்க்கெட் வந்துடுச்சு. ஆக மொத்தம் 150 கோடி ரூபா நான் வெளியே எடுத்துட்டேன். இன்னும் 75 கோடி என்கிட்ட இருக்குது. அந்த 75 கோடியை வச்சு அகெயின் வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் நம்ப வைக்கிறது, மார்க்கெட்டை மேலே போக வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். என்னால் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா என்கிட்ட தான் கோடிக்கணக்கில் வந்து மில்லியன் ஆஃப் பணம் இருக்குது. நீ வச்சிருக்க 1 லட்ச ரூபா கேபிட்டல், 50,000 கேபிட்டல், இந்த 10,000 கேபிட்டல்லாம் வச்சு மார்க்கெட் வந்து உன்னால் மட்டும் மேலே கொண்டு போக முடியும்னு கூட ஒரு ஆணி கூட நவுத்த முடியாது. ஓகேவா? மார்க்கெட்டில் நான் ஆப்ரேட்டராக நான் என்னால் மட்டும்தான்
மூவ் பண்ண முடியும். செல்லராலையும் பையனாரையும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாரு அமௌண்ட் வச்சுட்டு, அவங்களால மட்டும் தான் பெருசாக மூவ் பண்ணி ஸ்டாப் லாஸ் எல்லாம் மொத்தத்தையும் எடுக்க முடியும். ஓகே, இப்போது இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுது. ஓகேவா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து நல்லா செல் ஆகுது, மார்க்கெட் வந்து நல்லா செல் ஆகுது, இது வரைக்கும் மார்க்கெட்டு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் செல் பண்ணவெல்லாம் இப்போ இங்கே 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 ஸ்டாப் லாஸ் வைக்கிறான். இப்போ 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 ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணோம். இதுக்கு இது இருக்கு. இப்போது மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே இங்கே வைக்கிறேன். மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வச்சு கீழே வரும். மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து செல்லிங் வந்துட்டு இருக்குது. மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு மொத்தம் ட்ரிகர் பண்ணிட்டான். இங்கே வந்து என்கிட்ட இருக்கிற 75 கோடியில் இங்கே ஒரு 10 கோடி ரூபா போடுறேன். அகைன் மார்க்கெட் செல் ஆகுது. இங்கேருந்து எனக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, அகைன் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. இருங்க, இது எடுத்துறேன். இங்கே ஒரு 10 கோடி ரூபா போடுறேன். நான் இங்கே வந்து 100 ஒரு 10 கோடி ரூபா போட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்கேன். ஓகே, இங்கே 100 ரூபாய்க்கு வாங்கி இங்கே 120 ரூபாய்க்கு போயிடுச்சு. அகெயின் 100 ரூபாய்க்கு அந்த ப்ரைஸ்க்கு வருது. அகெயின் 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். மார்க்கெட் மேலே போகுது. அகெயின் டவுன் ஆகுது. இங்கே ஒரு 80 ரூபாய்க்கு கிடைக்குது. இங்கே ஒரு 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். அகெயின் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வருது. ஒரு 70 ரூபாய்க்கு இங்கே வாங்குறேன். அப்படியே மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு மார்க்கெட்டை வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போய்கிட்டே இருப்பான். மார்க்கெட் வந்து மேலே போக 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 இவன் ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்துடும். மார்க்கெட்டு கீழே வரணும்னு போட்டவெல்லாம் மொத்த காசும் இங்கே எடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போய்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி இவன் வந்து இவ்வளோ பணத்தை இங்கேருந்து வாங்கி இந்த இடத்துல விற்று பாதி காசு எடுத்தாச்சு. ஓகேவா, அப்போது மார்க்கெட்டு இன்னும் அவங்க எங்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் 70 கோடி வச்சு நான் ஆடுவேன். மார்க்கெட்டில் ஒரு விளையாட்டு தான். இங்கே காசு போட்டு மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் அகெயின் இங்கே செல் பண்ணுவேன். மறுபடியும் அந்த 80 ரூபாய்க்கு பேசுவேன். இங்கே ஒரு 10 கோடி ரூபா போடுவேன். மார்க்கெட் மேலே போகுது. அகெயின் வந்து ஒரு கம்மி ப்ரைஸ் கிடைக்குது. இங்கே ஒரு 10 கோடி ரூபா போகும், மேலே போகுது. அகெயின் வந்து மார்க்கெட்டு காசை போட்டு சைட் வேஸில் அப்படியே விட்ருவாங்க. அவங்க வந்து மறுபடியும் எந்த இடத்துல மறுபடியும் இந்த காஸ்ட்டு கம்மி வருது, அதே சேம் ப்ரைஸ்க்கு வருது, போடுறா ஒரு 20 கோடியை போடுவாங்க. மார்க்கெட்டு மேலே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை இனிமேல் தான் மேலே போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் காசு போட வச்சுட்டு அவன் பர்டிகுலர் ஏரியா அவனோட ஏரியா வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், அவன் ஏரியா வந்துச்சுன்னா செல் பண்ணுறான். இங்கேயே செல் பண்ணுற மாதிரி ஏமாற்றிட்டான். மார்க்கெட்டை இன்னும் மேலே கொண்டு போயிட்டான். அகெயின் ஸ்ட்ராங். இன்னும் மார்க்கெட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பான், இந்த ஏரியா இன்னும் ரீச் பண்ணலையே, இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கானே, இது ஒரு புல் பேக் ஆச்சு, போடுறா ஒரு பையிங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சு ஸ்டாப் லாஸிங் வைக்கலாம். இந்த லோ கீழே இந்த ஒரு கேண்டிலுக்கோட லோ கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறான். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் வச்ச உடனே ட்ரிகர் ஆகுது. மார்க்கெட் எங்கேயாச்சும் போகும்னு சொல்லிட்டு தானே இவங்க வாங்கியிருப்பான். அகெயின் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வரான். இப்போ அந்த பேலன்ஸ் 70 கோடி 75 கோடி வச்சு மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு ஓகே, நான் மார்க்கெட் வந்து அகெயின் என் ஏரியாவுக்கே நான் கொண்டு வந்துட்டேன். இங்கே விற்றேன்ல, என் ஏரியாவுக்கே நான் வந்து மார்க்கெட் கொண்டு வந்துட்டேன். போடுறா செல்லிங் பேசுகிற போடு இவ்வளோ, அந்த மறுபடியும் எனக்கு 200 கோடி ரூபா வந்துருச்சு. அந்த 200 கோடிலேருந்து ஒரு 50 கோடி ரூபா செல் பண்ணுறேன். அகெயின் வந்து இவங்க வாங்குறாங்க. இன்னும் எனக்கு ப்ராஃபிட் ஏறுது. அகெயின் நான் அந்த 50 கோடி ரூபா செல் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரெஷரான கேண்டில் வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நம்மளை வந்து அடித்து காலி பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் செல் கேண்டில் தானே. இதுக்கப்புறம் தர மார்க்கெட்டுக்கு கீழே ஃபாலோ ஆக போகிறேன்னு நினச்சி ட்ரேட் எடுத்தவங்களாம் எப்படி இந்த இடத்துல கீழேயும் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான், இந்த இடத்துல மேலேயும் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். இந்த இடத்துல பை பண்ணணும் இவனோட ஸ்டாப் லாஸ் எடுத்துச்சு, இங்கேருந்து செல் பண்ணனோட ஸ்டாப் லாஸும் எடுத்து நியூட்ரலாக முடிஞ்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து எப்படி வந்து காசை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் அவனோட பர்டிகுலர் ஏரியா வந்தவுடனே அமௌண்ட்டை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுப்பான், கொஞ்சம் ப்ராஃபிட் வரணும், மறுபடியும் புஷ் பண்ணுவோம், மார்க்கெட்டை கீழே கொண்டு வருவான், அவனோட ப்ராஃபிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டேவும் போவான், வாங்க வச்சு மார்க்கெட்டை மேலே கொண்டு போவான். அகெயின் அவன் ப்ராஃபிட் விற்கிறதுக்கு மார்க்கெட்டை வந்து கீழே வர வச்சு நம்மளை வாங்க விடுவான். அதாவது விற்பான், நம்மளை வாங்க விடுவான், இன்னும் ப்ரைஸ் அவனுக்கு காசு அதிகமாகவும், அகெயின் கொஞ்சம் ப்ராஃபிட்டை விற்பான், அகெயின் நம்மளை வாங்க விடுவான், அகெயின் வந்து அவனுக்கு ப்ராஃபிட் மேலே போகும், இன்க்ரீஸ் ஆகும், அகெயின் அந்த காசை விற்பான்.
இப்போ இதெல்லாம் எங்கே வந்து ஸ்டாப் ஆகும்னா, எவன் வந்து அந்த ஆப்போசிட்டில் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. வித்தவனும் ப்ராஃபிட் பண்ணுவான். புதுசான என்ட்ரான செல்லர்ஸும் கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ மார்க்கெட் வந்து எங்கடா தான் ஸ்டாப் ஆகும்? பையர்ட்டேருந்து எங்கே ஸ்டாப் ஆகும்? இப்போ இந்த இடம் வந்தோடனே நிறைய பேர் மேலே போயிருக்கு இல்லையா மார்க்கெட்டு. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சவங்க மொத்த பேர் இங்கே வச்சிருக்க மொத்த ஸ்டாப் லாஸும் இவன் எடுத்திருப்பான். செல்லர் எடுத்துட்டான் பாருங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் மார்க் பண்ணி காமிச்சல. இப்போ இவங்களோட மொத்த ஸ்டாப் லாஸும் இங்கே கீழே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் இவனோட ஸ்டாப் லாஸ், இவனோட ஸ்டாப் லாஸ், இவனோட ஸ்டாப் லாஸ், இவனோட ஸ்டாப் லாஸ் இங்கே வந்துடுச்சு. இங்கே வர 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 செல்லாகி மொத்த ஸ்டாப் லாஸும் எடுத்து மார்க்கெட் அகைன் வந்து ஒரு கன்சால்டேட் ஆகுது. அகைன் வந்து செல் ஆகும். இது வரைக்கும் மார்க்கெட் போகும். ஏன்னா இங்கே ஒரு மெயின் சப்போர்ட் இங்கே இருக்குது இல்லையா. இந்த மெயின் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்டு வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செல் பண்ணவன இந்த இடத்துல செல் பண்ணியிருப்பான் இல்லையா. இந்த இடத்துல இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட்டு கீழே போகும். நல்ல ஃபாலிங் மார்க்கெட்டு, நல்ல டவுன் ட்ரெண்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அகெயின் வந்து இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து டவுன் இது வரைக்கும் கண்டிப்பாக வந்துன்னு சொல்லிட்டு அகெயின் நம்ம ஸ்டாப் லாஸ் எடுக்க போகிறோம். மார்க்கெட் நம்மளை மார்க்கெட்டுக்கு கீழே வரப்போகுது, இது வரைக்கும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை ஸ்ட்ராங்காக நம்மளை நம்ப வச்சு அகெயின் இங்கேருந்து எடுத்துருப்பான் இல்லையா. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு இது வரைக்கும் இழுத்து விட்ருப்பான் இல்லையா. அவனோட ஸ்டாப் லாஸை வந்து மார்க்கெட் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுது. அகெயின் கன்சால்டேட். அந்த மாதிரி விஷயங்க வந்து நம்மளை வாங்க வச்சு அவங்களுக்கு கொஞ்சமாக பணத்தை போடுவானுங்க. மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான ஒரு மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி விடுவானுங்க. நம்மளும் வாங்கி மேலே போய்கிட்டே இருப்போம். மொத்தமாக விற்றுட்டு போய்கிட்டே இருப்பான். அவன் ப்ராஃபிட் ஏற ஏற ப்ராஃபிட் ஆகும். ஏற ஏற விற்க ஏற ஏற ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இது. இந்த இந்த சில்லறை கேண்டில்லாம் நம்ம யார் இந்த மாதிரி சில்லறைங்கெல்லாம் நம்ம இந்த 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 டோஜி கேண்டில் இந்த மாதிரி கேண்டில் நம்ம இப்போ மூளையை வந்து குழப்பி நம்மளை ஒரு 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 நாஸ்தி ஆக்கி ஒரு வழி பண்ண விட்டு தான் வந்து தலைவன் வந்து மேலேங்க வந்து காசை எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வச்சுருக்க ஒரு மனுஷனால் மட்டும்தான் வந்து இவ்வளோ பெரிய கேண்டிலை வந்து உருவாக்க முடியும். ஒரு மில்லியன் ஆஃப் அமௌண்ட்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொப்புன்னு வந்து விழுந்தால் தான் வந்து மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகும், சடனாக வந்து ஹைப் ஆகும் மார்க்கெட். இந்த மாதிரி வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் கம்மியான கேபிட்டல் வச்சுருக்கவங்க மார்க்கெட்டு மேலே போகுன்ற நம்பி பாசை போட்டு அவங்க ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அகெயின் மார்க்கெட் மேலே கொண்டு போவாங்க. அப்படியே ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இது இவங்க சைடு. அவன் ஒரு பெரிய ஐடியா வச்சுருப்பான். நம்மளை வாங்க விடுவான், அகெயின் கொஞ்சம் விற்றோன்னு அகெயின் வாங்குவான், நம்மளை விற்க விடுவான், வாங்குவான். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அப்படியே மார்க்கெட் போய்கிட்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் மார்க்கெட்டை வந்து ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னா தலைவன் தான், ஆப்ரேட்டர் தான், பெரிய திமிங்கலம். நம்மளை மாதிரி சில்லறைங்களாலலாம் ஒன்றுமே மார்க்கெட்டில் ஒரு விக்கை கூட உருவாக்க முடியாது. ஓகேவா. மார்க்கெட்டில் வந்து நியூஸ் ட்ரேடிங், அந்த ட்ரேடிங், இந்த ட்ரேடிங்கெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து லைவாக வந்து மார்க்கெட்டில் ட்ரேடு எடுக்கும்போது வேலைக்கு ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுக்கு வேணால் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ட்ரம்ப் ஏதோ ஒரு நியூஸ் சொல்லிட்டான், மார்க்கெட் அந்த ஏதோ நாட்டில் குண்டு போட்டான், அதனால தான்டா இந்த கேண்டில் வந்து செல்லாக இருக்குது. அந்த மாதிரி பல அர்த்தங்கள் சொல்லலாம். அந்த ஒரு கேண்டிலுக்கு வந்து கோடிக்கணக்கில் ஒரு மீனிங் வந்து சொல்லலாம். நம்ம இஷ்டத்துக்கு அடித்து விட்றது தான், அவன் வாயில் வர்றது தான், அடித்து விட்றது தான் ஒரு விஷயங்கள்லாம். இது இப்போ நான் வந்து சொல்லுவேன், நம்ம நாட்டு நரேந்திர மோடி வந்து ஒரு கடையில் போய் டீ குடிக்காமல் அந்த கடையில் வந்துட்டு அந்த டீ கடை ஷேர் தானே வச்சுங்க. ஓகேவா. அந்த கடையில் போய் டீ குடிக்காமல் வந்துட்டாருன்னொடனே என்ன அவரே குடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டு தானே. இப்போ வந்து ஏதோ ஒரு ரிலையன்ஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து டவுன் ஆகுது. அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஷேர் வச்சுருக்கவங்களாம் ஐயோ ரொம்ப இதுவாகுதே, சரி படனா விற்றுருவோம் நம்ம ஷேர்னு சொல்லிட்டு சடன் ஃபாலிங்கில் எதனா ஒரு நியூஸை நம்மளை க்ரியேட் பண்ண வச்சு சட்டனாக விற்க விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் கம்மியானவுடனே அகெயின் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது மார்க்கெட்டில், கோடிக்கணக்கான விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வந்து நிறைய விஷயம் அப்பப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். விஷயம் என்னான்ட்டு கொஞ்சம் புரிஞ்சு பொறுமையாக அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து பக்காவாக புரியும். இதெல்லாம் வந்து இந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து நம்ம ஒரு கேண்டில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது இதில். நான் வந்து இதுவே வீடியோ பெருசாக போயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா. நிறைய நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், மார்க்கெட்டில் என்னென்ன நடக்கும் நடக்காது,
ஓகேவா? என்னுடைய அறிவுக்கு எட்டுனத நான் கண்டுபிடிச்சத தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஒரு 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 டவுன் ட்ரெண்ட் இப்போ தான் சொன்னேன். இந்த டவுன் ட்ரெண்ட் ஆகுதுன்னா, நம்ம அந்த 1 மினிட்ல மார்க்கெட்டே இவ்வளோ பெருசா ஃபால் பண்ணுறான். அவன் விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவன் வந்து நம்மள வாங்க விட்டு அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கான். அவன் வந்து நம்மள எந்த இடத்துல வாங்க விடுவான், எந்த இடத்துல வால்யூமான கேண்டில் எடுத்துன்னு 1 மினிட்ல வந்து சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணி, ஒரு கேண்டில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அழகா ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். அது இந்த மாரி விஷயம்லாம் தெரியணும். இதெல்லாம் வந்து மார்க்கெட்ட ஓவராலா அனலைஸ் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம 1 மினிட்டுக்குள்ள போய் அவன் நம்ம என்ன மாரி ட்ராப் பண்ணுறான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு, நறுக்குன்னு ஒரு ட்ரேட் எடுத்து கும்முன்னு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் சொல்லித்தரேன். ஷேர் மார்க்கெட்டில் இந்த விஷயம்லாம் நடக்குதுன்றது தெரியணுன்றதுக்காண்டி இந்த விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியிற அளவுக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் ஸோ சாரி. எதுவும் தப்பாக இல்லை. நான் அதாவது வேறு மாதிரி ஏதாச்சும் புரியாத மாதிரி சொல்லலை. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 2, 3 வாட்டியும் சொல்லியிருப்பேன் விஷயத்த. நல்லா உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் வந்து அகைன் அதையும் சொல்லியிருப்பேன். புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்லாம். ஓகே. ஸோ இது டே 4. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. பாய், டாட்டா. அகைன் சொல்கிறேன், புரியலனா ஒரு விஷயத்த 10 வாட்டி பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்கள். நல்லா சம்பாதிங்க. ஓகே. என்னை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய டெலகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பயோவில் லிங்க் வச்சுருக்கேன். என்கிட்ட கோர்ஸும் அவைலபிள் தான். நீங்கள் வந்து என்கிட்ட கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் என்ன விஷயங்கிறத நான் வந்து டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.